ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீனட் மில்க். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பீனட், சப்ஜா, பாதாம் பிசினி, ஹனி, நட்ஸ். இப்போ வேர்க்கடலை வந்துட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டா நிறைய பேர் பித்தம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் நீங்கள் இதை ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பித்தம் இருக்காது. ஸோ இதை நான் வேர்க்கடலை ஒரு கப்பு வேர்க்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதில் மிக்சியில் போட்டு நம்ம பால் எடுக்கிறோம். கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இதோட நம்ம முந்திரி இருக்குது, முந்திரியும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். ஸோ இதுவும் முந்திரியும் திருப்பி நட்ஸ் எல்லாமே சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமமாக நீங்கள் இந்த ஊற வச்சுருப்பீங்க இல்லையா, ஊற வச்சுருக்கிற தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட பேஸ்ட் ஆனால் நல்லா நம்மளுக்கு மில்க் நல்லா கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகணும். இப்போ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். ஆக்சுவலி வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ரொம்ப சத்துள்ளது, எல்லா விட்டமின்ஸ் இருக்குது இதில். அது மோஸ்ட்லி இது ஃபைபர் கண்டென்ட்டு, உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இது. அதே மாதிரி மெக்னீஷியம் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு இதில். ஸோ எவ்ரிடே நீங்கள் இதை எடுத்து நீங்கள் தேங்காய் பால் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி இது வேர்க்கடலை பால் நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம் இதில். இதை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். அது ஹெவியாக இருக்கும். ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக அதை நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி இதில் நீங்கள் அடித்து அப்படியே திக்காக கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ நீங்கள் லீவில் எல்லோரும் குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோம். ஸோ வேர்க்கடலை பால் ரெடி ஆகிடுச்சு. இதோட இப்போ உங்களுக்கு தித்திப்புக்கு நான் ஹனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஹனி இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் கலந்துக்கலாம். இல்லை கருப்பட்டி இருக்குன்னா கருப்பட்டியும் போட்டு கலந்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெல்லம் இருக்குன்னா வெல்லமும் போட்டு கலந்துக்கலாம். ஸோ நான் இப்போ தேன் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு கூட பாதாம் பிசினி ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, பொம்பளை பசங்களுக்கும் நல்லது, ரொம்ப நல்லது இது. அதனால் ஒரு ஸ்பூன் பாதாம் பிசினி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கலந்துட்டா நல்லா கலந்துச்சு பாருங்கள். இப்போ இதோட கொஞ்சம் சியா சீட்ஸ் ஊற வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சது எடுத்து போடணுங்க, ஒரு ஸ்பூனு. ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்வீட்னஸ் இல்லாமல் குடிக்கிறவங்க கூட ஓகே தான், நீங்கள் குடிச்சிக்கலாம். அது இன்னும் ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. டெய்லி காலையில் நீங்கள் இது பசங்களுக்கு கொடுக்கலாம், அடல்ட்ஸும் குடிக்கலாம், எல்லாருமே எல்லா ஏஜ் குரூப்ஸும் நீங்கள் இதெல்லாம்
இதை எடுத்துக்கலாம். எல்லா ஏஜ் குரூப்ஸ் அவங்களும் இதை எடுத்துக்கலாங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சியும் குடிக்கலாம், அப்படியே கூட குடிக்கலாங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட நம்ம கொஞ்சம் நட்ஸ் வந்து நீங்கள் என்ன நட்ஸ் உங்களுக்கு விரும்பி இப்போ சாப்பிட்றீங்களோ அதை நட்ஸ் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹெல்த்தியான வேர்க்கடலை பால் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.